உலக அளவில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய மாற்றங்களால மார்க்கெட்ஸ் எல்லாமே ஹை வாலட்டலாக இருக்கு. இஸ்ரேல் அண்ட் காசா கிட்ட சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவ் பாசிட்டிவா இருந்தது. இருந்தாலும் ரஷ்யா அண்ட் உக்ரைன் இடையில போர் ரொம்ப தீவிரமானதுக்கு அப்புறம் மார்க்கெட் வாலட்டலா மாறிடுச்சு. ஃப்ரைடே ஈவினிங் 2025 நோபல் பீஸ் பிரைஸுக்கான அறிவிப்புல ட்ரம்போட பேர் முன்னிலையில் இருந்துச்சு. இருந்தாலும் வெனின்சுலா எதிர்க்கட்சி தலைவரான மரியா கரெனோ மஷாடாவுக்கு அந்த பீஸ் பிரைஸ் போயிருக்கு. இதை தொடர்ந்து ட்ரம்ப் சைனா மேல 100% டாக்ஸ் வரி விதிச்சிருக்காரு. இதனால ஏற்கனவே இருந்த 30% டாக்ஸோட சேர்ந்து 130% டாக்ஸ் சைனா மேல வருது. இது நம்பர் 1 இமிடியேட்டா வர்றதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து கிரிப்டோ மார்க்கெட்ஸ் எல்லாமே 7% மேல கிராஷ் ஆச்சு. அமெரிக்க மார்க்கெட்டான S&P and NASDAQ எல்லாமே 2% மேல ஃப்ரைடேவே கிராஷ் ஆயிருந்தது. இருந்தாலும் இப்ப இருக்க நிலவர பிரகாரம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல சில தாக்குதல் பண்ணதாகவும் பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் பண்ணதாகவும் சில நியூஸஸ் வந்திருக்கு. ஏற்கனவே போன மாசத்துல அமெரிக்க அதிபர் ஆப்கானிஸ்தானை திரும்பவும் கைப்பற்ற வேண்டும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையில சண்டை நடைபெற்று வருது. இது மேலும் எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா நேரடி போரில் ஈடுபடுற மாதிரி தெரியுது. ஏற்கனவே வெனின்சுலா பக்கம் அமெரிக்க படைகள் இருக்கிறதுனால அது அப்படி நகர்ந்து ஆப்கானிஸ்தான் நோக்கி வர்ற மாதிரியும் தெரியுது. இதனால மண்டே மார்க்கெட் ஹெவி வாலட்டலாக இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு.